லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதான் பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 294 ரூபாய் 14% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாமல் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. இந்த பணத்தை திருப்பி நீங்கள் எடுக்கணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 887 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 202 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 987 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 516 ஃபில்ஸ். கோயத்துடைய தங்க விலை மீண்டும் தொடர்ந்துமே உச்சத்தை தொட்டுக்கொண்டே வருகின்றது. அக்காமாவை காணவில்லை, சூக் சபாவில் கண்டெடுத்தவர்கள் திருப்பி தரலாம். இதோ மூழ்கியது மொத்தமாகவே பல வீதிகள். வானிலை ஆய்வாளர்களின் அதிரடியான எச்சரிக்கை. 3 வருடம் சிறை தண்டனை உங்களுக்கு. நீங்கள் போதைப் பொருள் பாவிக்காதவராக இருந்தாலும் கூட இருந்தீங்கன்னா ஏர் டாக்ஸி ஆன் த வே குவைட்டில் வானத்தில் டாக்ஸியில் பறக்கிறோம். உணவு ட்ரக்குகளுக்கு புதிய சட்டம். இதோ ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய சஹல் அப்ளிகேஷன் மூலமே. ஃபோரன்சிக் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று கூடல் 14 மில்லியனை எட்டியது டொனேஷன். ஹீரோ பாகிஸ்தானிய ஹீரோ ஆஸ்திரேலியாவில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அன்சார் எனப்படும் இந்த சகோதரருடைய பர்ஸ் மற்றும் ஐடி மற்றும் பணம் பல பொருட்கள் சூக் சபா பகுதிகள் ஃபேஹியில் காணாமல் போயிருக்கு. கடந்த 12/12/2025 தொடர்புகளுக்கு கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றின தகவல்கள் தெரிந்தால். அதே போல் இதோ வானிலை ஆய்வாளர்கள் பாலைவன பகுதியில் 5 டிகிரி செல்சியஸாக வெப்பம் குறைவடையும். குவைத்தில் எதிர்வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பனிமூட்டமும் அதிகரிக்கும்னு. அதே போல் ரியாத் மற்றும் ஜித்தா, தாபூக் போன்ற பல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்க ஆரம்பித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உறவுகளை கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. இதோ நிலைமையை வீடியோவில் பாருங்கள். انتبهوا يا شباب، طريق الخارج مخرج 17 كوبري الإسكان. غرق شديد. سبحانك يا رب، لا إله إلا الله. اللهم
اليوم الاثنين 24 6 2 பேரும் சேர்ந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் பல உயிர்களை எடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம். இதில் அந்த அப்பாவோட துப்பாக்கியை வந்து தைரியமாக உள்ளே புகுந்து பறித்து எடுத்தார் இந்த நபர். இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ டொனேஷன் கொடுக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அகமதுடைய முஸ்லீம் நபர் தான் இவருக்கான டொனேஷன் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 மில்லியன் சேர்ந்துருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள். அதே போல் இதோ லோக்கல் என்டர்பிரைனர்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஏர் டாக்ஸி. விரைவில் குவைத்தில் வந்து டாக்ஸி மூலம், அதுவும் வானூர்தி மாதிரியான டாக்ஸி மூலம் போக போகிறோம். எவ்வளோ சார்ஜ் எடுப்பாங்கன்னு தான் தெரியல. குவைட் ஃபுட் ட்ராக், அதாவது உணவு பக்காலாக்கள், லாரிகளில் இருக்கக்கூடிய உணவு பக்காலாக்களுக்கு புதிய சட்டத்தை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, வணிக வர்த்தக அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய லைசன்ஸ் சாதாரணம் இப்போ நீங்கள் கடைகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க லைசன்ஸ், முன்னாடி ஷோ பண்ணி டிஸ்பிளே பண்ணி, அது மாதிரி லைசன்ஸ் தொங்க விடப்படணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. வணிகம், கல்வியல், கல்லூரியில் காப்பீடு மற்றும் வங்கித்துறையுடன் இணைக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் நிதி மற்றும் மதிப்பீடு நிபுணத்துவத்தை நிறுவுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு அமைப்பை ஆதரிக்கும் மற்றும் மேம்படுத்தும் சிறப்பு திட்டங்கள் நிறுவுவதற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் 26 மெம்பர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். அதே போல் இதோ மிக முக்கியமான தகவல். பல பேருக்கு பல கேஸ் இருக்கும் குவைத்தில். அந்த கேஸ், உங்களுடைய வழக்குகளை பற்றின தீர்ப்பின் முழு தகவலையும் நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதும் வழக்கின் தரப்பினருக்கோ அல்லது அவர்களின் சட்ட பிரதிநிதிகளுக்கோ அறிவிப்புகள் பட்டியல் வழியாக செகல் மூலம் இனிமேல் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. செகல் அப்ளிகேஷன் மூலம் தீர்ப்பின் முழு கட்டுரையும் வந்து நீங்கள் உங்களுக்கு எதிராகவோ உங்களுக்கு ஆதரவாகவோ வழங்கி இருக்கும் தீர்ப்பை பற்றின முழு கட்டுரையும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்பில் கட்டுரையாக வந்து செகல் அப்ளிகேஷனில் வந்துடும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இதற்குரிய புதிய சேவையை வந்து வழங்கி இருக்கிறாங்க செகல் அப்ளிகேஷன் மூலம் நீதி அமைச்சகம். இதோ புதிய ஃபாரன்சிக் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான குழுக்கான செமினார் மற்றும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். என்ன இதில் ஹைலைட் தெரியுமா? 3 வருடம் ஜெயிலுக்கு போகிறது யார் தெரியுமா? போதைப்பொருள் பாவனையாளரோ அல்லது விற்றவரோ அல்ல, கூட இருந்தவங்க. நல்ல ஹெல்த்தியாக ஒரு நபர் கூட இருக்கிறார் இல்லையா, அந்த போதைப்பொருள் பாவனையாளருக்கு ஆதரவாக அவருக்கு மட்டும் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு நேற்று அமலுக்கு வந்த புதிய போதைப்பொருள் சட்டத்தின்படி சட்ட முன்னோடி அப்துல் அசீஸ் அல் லங்காவி எச்சரித்திருக்கின்றார். اللي يروح مكان وهذا المكان يكون فيه ناس قاعد يتعاطون وهو يدري أن الناس قاعد تتعاطى فيه، سواء رايح مع شخصين 3. شنو هو المكان المعد للتعاطي؟ شقة، بيت، ديوانية، كشتة، شاليه، مخيم، أيا ما كان طبيعة هذا المكان، طالما أنت تدري أن في ناس قاعد تتعاطى في هذا المكان وأنت رحت بإرادتك وجلست معهم، أنت جليس. خلني أضرب لك مثال عشان الصورة تكون واضحة. اليوم أنا أحمد اتصل علي شخص، السلام عليكم، أبي أروح والله، قال لي أمرك نروح الشاليه مع بعض. قلت له يلا، سرينا. أول ما رحت في ناس ما أعرفهم، في ناس أعرفهم طبيعي، وصلت لقيت 2 أو 3 متواجدين قاعدين يتعاطون مواد مخدرة أو مؤثرة، أيا ما كانت هذه المواد. شفتهم، ظليت قعدت وما تحركت وكأن الأمر بالنسبة لي طبيعي. بهالحالة لو يو الداخلية عبر رجال المكافحة
وضبطوا احد من الموجودين، انا راح اكون جليس. تدري ليش؟ إيه؟ لاني انا قبلت اني اكون قاعد في هذا المكان حتى لما شفت ان هم قاعد يتعاطون، مع العلم انا في البدايه ما ادري انهم قاعد يتعاطون، ولكن تدري ان من ضمن المعازيم او المتواجدين. طبعا، بس لما جيت وشفتهم قبلت في الامر الواقع وجلست معاهم. زين شنو كان مطلوب مني اني انا اسوي؟ كان مطلوب منك انك تنصرف على طول وتبلغ، ما تستمر قاعد في هذا المكان. الفرضيه الثانيه اني انا اتصل علي صاحبي قال لي نبي نروح الكشته الفلانيه، وترى في كم واحد قاعدين على كتر قاعد يتعاطون ايا ما كانت هذه المواد، ورحت معاه. طبعا انا الحين ادري ان في ناس قاعد تتعاطى، وقبلت على نفسي اني انا اجلس في هذا المكان وقعدت معاهم. طيب هو يقول انا ما سويت شيء، انا مجرد اني رحت وقعدت ولا اعطيت احد حبه ولا اعطيت احد شغله، مجرد كنت قاعد بكل بساطه ما سويت اي شيء. نعم انت ما سويت شيء، لكن الجرم اللي ارتكبته هو انك انت قعدت في مكان في ناس يتعاطون، ما كان لازم انك تقعد معاهم، كان المفروض انك اول ما تدري تقوم وتنصرف من المكان وتبلغ. وهذه رساله، لا تروح حق مكان ما تعرف الناس اللي موجودين فيه، وقبل لا تروح تاكد من الناس اللي موجودين هناك. طيب واذا بس رحت أستاذ ولقيت أحمد. شيء ما عجبك انصرف. طيب الحين انا ما انصرفت وقعدت بارادتي، وصارت الضبطيه من قبل لجان او مكافحه. شنو عقوبتي في القانون الجديد كجليس؟ كجليس تصل للحبس لمده 3 سنوات، مجرد التواجد فقط. 3 سنوات حبس. فالسؤال المنطقي، هل الامر يسوى انك انت تقعد في مكان في ناس يتعاطون وتاخذ 3 سنوات؟ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන්කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.